தலைவர் ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் விழா வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சிறப்புனா மதுரைக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. அது இனம் புரியாத பந்தம். தலைவரை பொறுத்த மட்டுக்கு எந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே அவர் வேணான்னு சொன்னாலும் தொடர்ந்து 80-70 இருந்து ரசிகர் மன்றமா செயல்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு நெருங்குற ரசிகர் மன்றமா சேர்ந்து இந்த மாதிரி இதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதுல மதுரையை பொறுத்த மட்டும் அழகர், முத்துப்பாண்டி, பாலா இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. பணத்தை தாண்டி டயத்தை ஒதுக்கி தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு உணர்வு பூர்வமா செய்யற இந்த விழால வந்து நம்மளையும் ஒரு அழைச்சி இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து தலைவருக்கு நன்றி சொல்லணும். தலைவருக்காக வர வாங்கி வந்தவங்க எங்க பிறந்த நாள் நாங்க கொண்டாடுனதே கிடையாது. தேக்கு வெட்டி கொண்டாடினது இதெல்லாம் கிடையாது. இது வந்து தொண்டு தொட்டு ஒரு கலாச்சாரம் மாதிரி இயற்கையா வந்துருச்சு. அவர் வர்றாரு போறாரு அதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துக்கு இருக்கு. ஆனா அவர் எதுக்கோ ஒண்ணு தயார்படுத்திக்கிருக்கார். அவர் தயார்படுத்துறது வந்து மக்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரியும். அவரை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு சொந்தம். ரஜினிங்கிற ஒரு சொந்தத்துல நாங்க பயணம் பண்றோம். நாங்க மதுரையிலையும் கொண்டாடுறோம். தலைவருடைய தளபதி படம் வந்து இதே தியேட்டர்ல வந்து நான் ஓப்பனிங் ஷோ டிக்கெட் கிடைக்காம அதுக்கு அடுத்த ஷோக்கு வந்து இந்த ஏரியாவே வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோ அலைமோதிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷோ தான் வந்து நான் படம் பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த தியேட்டர்ல வந்து ரசிகர் செல்வாக்கு பயங்கரமா இருந்துச்சு. இப்போ ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் அதே தியேட்டர் 37 வருஷத்துக்கு அப்புறம் 32 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே தியேட்டர்ல வந்து நாங்கள் தலைவருடைய படத்தை ரீரிலீஸா பாக்குறோம். இது வந்து எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தலைவருக்காக வந்து நாங்க சாகும் வரை தலைவருக்காக வாழ்வோம். இதே திரையரங்கில் வந்து 18/11/1992 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு இதே தேட்டர்ல வந்து இன்னைக்கு நாங்கள் ரீரிலீஸ் பண்ணி தலைவரோட பிறந்தநாளில் கொண்டாடுற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே இது ஒரு சிறப்பான நாள். எப்பவுமே சிறப்பான நாள், பாண்டு சிறப்பான நாள் தான். இது என் தலைவர் நாளில் ரொம்ப சிறப்பான நாள். நாங்கள் கொண்டாடுவோம். எத்தனையோ படம் வந்திருக்கு. இந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனையோ படம் வந்தாலும் எங்க தலைவர் படம் வந்தது எங்களுக்கு வந்து அற்புதமான நாள். இன்னைக்கு நாங்கள் எங்கள் தலைவர் படத்தை கொண்டாடதான் செய்வோம். ஜெயஜெயவதியாக கொண்டாடுவோம். அது மதுரை மாவட்டத்தில் வந்து ரஜினி நான் ஆட்டா தான் ஓட்டுறேன். ஆட்டா ஓட்டுறதுக்கு வந்து கேக்கு இல்ல இது மாதிரி தீபாவளியுமே கொண்டாடுற ஒரு நாள் வரும். அது எங்க தலைவனுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உலக சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு யாருமே மதிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு புரட்சி கொண்டாடுறவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் மாதிரி உலகத்துல யாருமே பிறக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து தமிழ்நாட்டு மக்களே மகிழ்வித்திருக்காருன்னா நாங்க மதுரை மக்கள் வந்து என்னைக்கு அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவர் மாதிரி உலகத்துல யாரும் பிறக்க முடியாது, யாருமே பிறக்க முடியாது. அவர் தான் சூப்பர் ஸ்டார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.